சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். எல்லாரும் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து வாசலில் வந்து கோலம் போட்டேன். முதல்ல வந்து நிலைவாசல் பூஜை செஞ்சுக்கலாம். எந்த ஒரு பூஜை செய்கிறதா இருந்தாலும் வந்து நிலைவாசலில் வந்து முதல்ல பூஜை பண்ணிக்கணும். நிலைவாசலில் தான் வந்து நம்ம மகாலட்சுமி குடியிருக்காங்க, நம்ம குலதெய்வம் எல்லாம் குடியிருப்பாங்க. அந்த குலதெய்வ மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்காக நிலைவாசலில் வந்து பூஜை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து சாமி ரூமில் வந்து பூஜை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வந்து இன்றைக்கி 17வது நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை. வீடு முழுக்க வந்து சாம்பிராணி தூபம் போட்டுக்கலாம். சாம்பிராணி தூபம் போடுறது ரொம்ப நல்லது. துர்சக்திகள் எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காது. அதாவது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அதனால் சாம்பிராணி தூபம் போட்டுக்கினேன். அதுக்கப்புறம் ஊதுபத்தி, கற்பூர ஆரத்திலாம் காமிச்சிக்கலாம். பஞ்சபாத்திர தண்ணியில் வந்து எப்பயுமே சும்மா வைக்கக்கூடாது. மஞ்சத்தூள் அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு வச்சோம்னா அந்த இது வந்து நம்ம வீடே வந்து கோயில் மாதிரி வாசனையாக இருக்கும். இன்றைக்கி வந்து நெய்வேதி வந்து பால் பாயசம் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி சாயந்தரம் 6:30 மணிக்கு மேலே வந்து தேய்பிறை அஷ்டமி ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஆனி மாதம் தேய்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமியில் வந்து நம்ம பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் தீரும். அது மட்டும் இல்லை, பைரவருடைய பார்வை பட்டாலே வந்து நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் விலகி போயிடும். இது வந்து 6:30 மணிக்கு மேலே வந்து பைரவர் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க வடக்கு திசை பார்த்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக வந்து தயிர் சாதம் வைங்க. அப்படி அதுக்கு பைரவருடைய வாகனமான நாய்க்கு வந்து பிஸ்கெட் போடுங்க. நம்மளுடைய பாவங்கள் குறையும். இன்றைக்கி நைட்டு வந்து பூஜை செய்ய முடியாதவங்க நாளைக்கு 4 மணி வரைக்கும் வந்து சாயந்தரம் இருக்குது அஷ்டமி. நாளைக்கு வந்து ராவுகால நேரத்தில் கூட இந்த பூஜையை செய்யலாம். நாளைக்கு சனிக்கிழமையில் வந்து ராவு காலத்தில் வந்து பைரவரை வழிபாடு செய்கிறது நம்ம தோஷங்கள் அனைத்தையும் விலகி போயிடும். ராவு காலத்தில் வந்து செய்யுங்க. அப்படி செய்யும்போது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக வந்து தயிர் சாதம் வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.